தேசிய நெஞ்சங்களே, தமிழ் சொந்தங்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்திய திருநாட்டுடைய அடுத்த எந்த மாநிலத்துக்கான தேர்தல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்முடைய தலைநகரா இருக்கக்கூடிய டெல்லி, அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா, பீகார். இந்த 2 மாநிலத்துக்கான தேர்தல் தான் இனிமேல் வந்து நம்ம எதிர்கொள்ள போறது. அப்ப இந்திய தேசிய காங்கிரஸ் என்ன மாரி திட்டமிடுதல் பண்ண போது? ஏன்னா, டெல்லி வந்து ஏற்கனவே நம்ம ஆட்சி பொறுப்புல இருந்தது. இதே பெரியண்ணனுடைய மனப்பான்மையில தான் நம்ம ஒவ்வொரு முறையும் அணுகுறோம். ஏன்னா, உண்மையான நிலவரம், கலர் நிலவரம் நமக்கு தெரியல. மாநிலங்கள்ல நம்மளுடைய ஆட்சி நம்ம கைவிட்டு போயி ரொம்ப நாள் ஆயிருச்சு. ஏன்னா, நமக்கு எதிரா இருந்தக்கூடிய பிஜேபி, அங்க வந்து வலிமையான ஒரு மாநிலத்தில ஒரு மிகப்பெரிய ஒரு வோட் பேங்க உருவாக்கிட்டாங்க. அடுத்தது நமக்கு எதிரா நம்மளோட நம்முடைய இந்திய கூட்டணின்னு இப்போ சொல்லிக்கிட்டாலும், நம்மளுடைய ஓட்டு வங்கிகளை எடுத்து தான் அவங்க அரசாண்டுகிட்டு இருக்கிறாங்க ஆம் ஆத்மி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிறந்த நிர்வாகம் கொடுத்துருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவாலை நம்ம வச்சுக்குவோம். அதாவது ஸ்கூல் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா மருத்துவங்களை பொறுத்தவரையும் இன்னும் நிறைய நலத்திட்டங்கள்லாம் கொடுத்துருக்காரு. அது இல்லை நம்ம சொல்ல கிடையாது. ஆனாலும் அரவிந்த் கெஜ்ரிவாலை நீங்கள் குறைச்சி மதிப்பிட்றாதீங்க. ஏன்னா இந்திய தேசிய காங்கிரஸ்லேருந்து ஆட்சியை வந்து பாரதிய ஜனதாவுக்கு போகிறதுக்கு மிகப்பெரிய பேருதவியாக இருந்தவர் அரவிந்த் கெஜ்ரிவால். இன்றைக்கி மதுபான வழக்கில் வந்து அவங்க அமலாக்கத்துறை மூலமாக கைது பண்ணி அவங்க வந்து சிறையில் அடைச்சதுக்கப்புறம் அவங்கள வெளியில் விடும்போது ஜாமீனில் அவங்க சொன்ன ஒரு விஷயம், நீங்கள் இனிமேல் முதலமைச்சராக தொடரக்கூடாது, உங்கள் இதில் எக்ஸ் ஆர் ஒய் யாரை வேணாலும் நீங்கள் முதலமைச்சராக போட்டுக்கலாம் அப்படின்ட்டாங்க. அதே மாதிரியே போட்டுட்டு தீவிர அரசியலேருந்து ஒதுங்கி இருக்கிறாரு. நான் குற்றத்துலேருந்து என்னை வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க, அந்த குற்றத்துலேருந்து நான் இப்போ வந்து நிரபராதின்னு வந்ததுக்கப்புறம் தான் ஆட்சி பொறுப்பேற்பேன்னு சொல்லிட்டாரு. இப்போ பாருங்கள், அப்போ பார்த்தீங்கன்னா இந்திய கூட்டணி நம்ம அவரோட கூட்டணி அமைக்க முடியாது. கூட்டணி அவர் ஒத்துக்கு வர மாட்டார், இழுத்துக்கிட்டே போவார். நீங்கள் குறைஞ்சபட்ச செயல் திட்டம் வச்சுக்கலாம், இந்திய கூட்டணின்னு சொல்லி அவங்கள்ட்ட வந்து தொகுதி பங்கீடு வாங்கிக்கலாம் அப்படிலாம் நினச்சிங்கன்னா அது முடியாது. ஏன்னா இந்த தொண்டர்களும் அந்த தொண்டர்களும் ரசிக்க மாட்டாங்க இந்த கூட்டணியை. ரெண்டாவது வந்து கூட்டணியை வச்சிங்கனாலும் அதிருப்தி வேட்பாளர்கள் நின்று நம்மளுடைய வந்து வாக்குகளை வந்து சிதறடிப்பாங்க. இதெல்லாம் வந்து பிஜேபியே திட்டமிட்டு பரப்பி விடும். அதனால் வந்து கொஞ்சம் சூதனமாக இனிமேல் அரசியலில் பங்கேறுங்க. தேர்தல் நேரங்களில் சரியாக திட்டமிடுங்க. அதாவது பிஜேபியை வந்து எதிர்த்து நிற்கணும்னா ஆம் ஆத்மியோட கூட்டணி அமைப்புன்னு மட்டும் நீங்கள் கனவு காணாதீங்க. அவங்க வந்து கொடுக்கக்கூடிய நிபந்தனையை நீங்கள் கூட்டணி சேரக்கூடாதுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. அதை வச்சு தான் ஹரியானாவில் அவங்க நம்மளோட கூட்டணி சேரலை, பேரங்கு பேசிக்கிட்டே இருந்தாங்க. நம்மளும் பெரிய மனப்பான்மையோடு அவங்களுக்கு வந்து கொடுக்கல. 10 தொகுதின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, நம்ம 5 தொகுதி வரையும் போவோம். இப்படி தான் கூட்டணி அமைக்க போய் தடுமாறி கீழே விழுந்துருவோம். நம்ம அதை வந்து சாதகமாக பிஜேபி பயன்படுத்திக்கும். அதுக்கு வந்து நம்ம மாநில கட்சிகளும் இன்றைக்கி பிஜேபியோட உறவு கொண்டு மாநிலங்களில் ஆட்சி பொறுப்பு எடுத்து அவங்களோட பங்கெடுத்தவங்க எல்லாருமே இன்றைக்கி தன்னுடைய கட்சியும் சுயத்தையும் சின்னத்தையும் இழந்து நிற்கிறாங்க. இன்றைக்கி பிஜேபி மிகப்பெரிய வலுவான ஒரு கட்சியாக வளர்ந்து நிற்கிது. அது மாதிரி பொய்யான வாக்குறுதிகளை கொடுப்பாங்க. அதற்கான வேலண்டியர்ஸ் அவங்கள்ட்ட இருக்காங்க. ஆர்எஸ்எஸ், பஜ்ரங் தள், விஸ்வ இந்து பரிஷத்துன்னு இருக்கிறாங்க. அவங்க மக்கள்கிட்ட போகிறாங்க, திண்ணை பிரச்சாரம், திருமணை பிரச்சாரம்னு பண்ணி மக்கள்கிட்ட பொய்யான வாக்குறுதிகளையும் திட்டங்களையும் சொல்கிறாங்க. இதை செயல்படுத்த போகிறோம், அதை செயல்படுத்த போகிறோம்னு சொல்கிறாங்க. ஏன் இன்றைக்கி மகாராஷ்டிராவில் கூட பார்த்திங்கன்னா விதர்பா பகுதியில் உங்களுக்கு வெங்காயத்துக்கு விலை வச்சு தர போகிறோம், வெங்காயத்துக்கு குடோன் அமைச்சு கொடுக்க போகிறோம், அதெல்லாம் அவங்க சோயாபீன்ஸுக்கு வந்து விலை நிர்ணயம் பண்ணி தர போகிறோம், விவசாயத்துக்கு நிறைய திட்டங்களை கொடுக்க போகிறோம் அப்படிலாம் சொன்னாங்க. அப்போ பார்த்திங்கன்னா டெல்லியில் நம்மளுடைய உள்கட்டமைப்புகளை வலுப்படுத்துங்க, தேர்தல் அறிக்கைகளை ஒரு தமிழன்கிட்ட கொடுத்து உறுதிப்படுத்துங்க, என்ன மாதிரி குறைஞ்சபட்ச செயல் திட்டத்தை கொடுக்கலான்னு நினைங்க, எப்படி தொகுதி பங்கீடு பண்ணலான்னு நினைங்க, கூட்டணி அமைக்கலாமா வேண்டாமான்னு முடிவெடுங்க. நம்மளுடைய கட்சியை முடிஞ்ச அளவுக்கு வளர்த்தெடுக்க முயற்சி பண்ணுங்கள். ஒரு 10 தொகுதியாக இருந்தாலும் நம்ம ஜெயிக்கக்கூடிய மாதிரி ஒரு முடிவெடுங்க. இதெல்லாம் செய்யாமல் மறுபடியும் கூட்டணிக்காக கடைசி வரையும் கதவை திறந்து வச்சுருக்கிறதும், கதவை அப்புறமேட்டுக்கு மூடிடுறதும், அப்புறம் தொகுதி பங்கீட்டில் இழுபறி சிக்கலுங்கிறதும், அப்புறம் குறைஞ்சபட்ச செயல் திட்டத்தை உருவாக்காமல் இருக்கிறதும், அப்புறமேட்டுக்கு ஆட்சி பொறுப்பில் வராமல் இப்படி ஒவ்வொரு மாநிலம் இழந்துக்கிட்டே இருந்தால் என்ன நிலைமையை நம்ம சொல்கிறது. அடுத்தது பீகாரில் நீங்கள் மாநில கட்சியாக ராஷ்ட்ரிய ஜனதாதளம் இருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து வலுவான ஒரு கேம்பெயினிங்கோட நீங்கள் மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய அதிகாரமிக்க ஒரு எதிர்கட்சியாக இருக்கிறாங்க. அவங்கள தான் நாளைக்கு முதலமைச்சர்னு அறிவிச்சிட்டு போங்களே. நீங்கள் வந்து உடனே நம்ம அன்னைக்கு ஆண்டோம், நம்ம அன்னைக்கு பெரிய கட்சியாக இருந்தோம் இப்படியே நினைக்காதீங்க. முதல்ல பிஜேபி அகற்றுறது தான் நம்மளுடைய நோக்கம். பிஜேபி அகற்றாமல் நீங்கள் நம்ம கட்சியே நம்மள்ட்ட முரண்பாடாக நிற்கிறீங்க. கூட்டணிகளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் நம்ம அவங்கள தோற்கடித்தவங்க தான், நம்ம அவங்கள வந்து பழி வாங்கினவங்க தான், நம்ம அவங்கள வந்து வெற்றி அடைய விடாமல் தடுத்து நிறுத்தினவங்க தான். இன்றைக்கி அவங்க அதனால தான் பிஜேபியோட போனாங்க. பிஜேபியோட சுயரூபம் தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி ஒடியாந்துட்டாங்க, தன் கட்சியை காப்பாற்றணும், தன்னை காப்பாற்றணும்ட்டு. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி இன்றைக்கி இடி ரைடு, இன்றைக்கி அமலாக்கத்துறை ரைடு, இன்றைக்கி பார்த்திங்கன்னா வருமான வரி சோதனை அப்படி இப்படின்னு நெருக்கடி கொடுத்தாங்களும் நம்மளை நம்பி வந்துடுறாங்க, கூட்டணிக்கு வராங்கும் போது அவங்கள ஆதரிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. புரியுதுங்களா? நீங்கள் இன்னும் பெரிய மனப்பான்மையை விடுங்க. நம்ம இன்னும் கட்சியை கட்டமைப்புகளை உற்பத்தி பண்ணி
நம்ம வலுவான ஒரு இயக்கமாக மாறி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசியலில் மாநிலங்களில் வந்து ஆட்சி பொறுப்பு வர்றது இப்போதைக்கு சாதாரண விஷயம் இல்லை, சர்வசாதாரணமானது இல்லை. அப்போ இதுக்கு வந்து ரொம்ப நம்ம முயற்சி எடுக்கணும். அப்போ மத்தியில் ஆட்சி அமைத்தால் மட்டுமே இது சாத்தியப்படும். மத்தியில் ஆட்சி அமைக்கிறதுக்கு ராகுலா மோடியாங்கும்போது ராகுலை ஆதரிச்சிடுறாங்க. ராகுல் வந்து எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்த பிம்பமாக இருப்பார், நம்மளுடைய குரல் தேவை, அவருடைய குரல் தேவைங்கிறதுக்காக மக்கள் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஒத்துக்கிறாங்க. அது இல்லாமல் வகுப்பதியான கணக்கெடுப்பை ஒத்துக்கிறாங்க, வேலை வாய்ப்பின்மையை உருவாக்குவார்னு ஒத்துக்கிறாங்க, நாட்டை நலப்படுத்துவார்னு ஒத்துக்கிறாங்க, நல்லாட்சியை கொடுப்பார்னு ஒத்துக்கிறாங்க, மக்களுக்கான திட்டங்களை கொடுப்பார்னு ஒத்துக்கிறாங்க, இந்த நாட்டினுடைய எரியாமையின் பாதுகாக்கப்படும்னு ஒத்துக்கிறாங்க, மதச்சார்பின்மை நாடையாக இருக்கணுங்கிறத ஒத்துக்கிறாங்க. ஆனால் மாநிலங்களுக்கு வரும்போது மாநில அரசாங்கத்தில் மாநிலத்துக்கான எந்த கட்சி வந்து வலுவானதாக இருக்கிறதோ அதோட கட்சியோட கூட்டணி சரிசமமாக சரியாக பங்கிட கொடுத்து நீங்கள் அமைக்கணும்னா சரியான பொறுப்பாளர்களை போடணும். நீங்கள் தேர்தல் பொறுப்பாளர்னு போடுறவங்க முதல்ல அந்த பெரியண்ண மனப்பான்மையோடு வரதை முதல்ல தயவு செய்து தடுத்து நிறுத்துங்க. அவங்க வந்து அந்த மாநிலத்தில் என்ன தான் நம்ம கட்சியோடைய வலுவான அடித்தளம் இருக்குதுன்னு முதல்ல பார்க்க சொல்லுங்கள். பார்த்ததுக்கப்புறம் அதில் வந்து எந்த கட்சியோட நம்ம கூட்டணி வைக்கணும்னு முடிவு பண்ண சொல்லுங்கள். கூட்டணி வைக்கும் போது அவங்க மாநில கட்சிகளாக இருந்தால் அவங்களுக்கு அதிக தொகுதிகளை விடுங்க, அவங்கள முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிங்க, அதில் குறைஞ்சபட்ச செயல் திட்டத்தை உருவாக்குங்க. உருவாக்குனதுக்கப்புறம் தேர்தல் அறிக்கையை சிறப்பான திறம்படதாக உருவாக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட சில வந்து குறைந்தபட்சமாக இதை வந்து செயல் திட்டங்களை உறுதிப்படுத்திக்கிட்டு தேர்தல் வாக்குறுதிகளை நீங்கள் மக்கள்கிட்ட போய் கொடுத்துட்டு நீங்கள் அவங்கள்ட்ட ஒரே ஒரு விஷயம் தான் நீங்கள் இப்போ நம்மளும் செய்யணும். இந்திய தேசிய காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேணும் மட்டும் கேளுங்க. அது வந்து எனக்கு இந்த இலாக்கா வேணும், அந்த இலாக்கா வேணும், இத்தனை தொகுதி வேணும், அது வேணும், இது வேணும்னு போட்டு குழப்பிடாதீங்க. முதல்ல பிஜேபி தான் நமக்கு எதிரின்னு முதல்ல பிஜேபியை வீழ்த்துங்க. பிஜேபியை வீழ்த்திட்டா நம்ம வந்து உடன்பாடோடு இருக்கக்கூடிய கட்சிகளோட நம்ம சுமூகமாக கூட்டணி ஆட்சி அமைக்கலாம், இப்போ தொகுதி பங்கீடு பண்ணிக்கலாம், தேர்தலை சந்திக்கலாம், குறைந்தபட்ச செயல் திட்டத்தை கொடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் நல்ல திட்டங்களை சேர்க்கலாம், காங்கிரஸும் மேற்கொண்டு வளர்ந்தெடுக்கும். இதுதான் இந்திரா காந்தி அம்மையோடைய திட்டமாக இருக்கும். மாநிலத்தை பொறுத்த வரையும் அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க, நீங்கள் எடுத்துக்கங்க, எத்தனை தொகுதிகளும் எடுத்து நீங்கள் முதலமைச்சர் ஆகுங்கன்னு சொல்லிடுவாங்க. அதாவது மத்தியில் நிற்கும் போது, அதாவது நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும் எங்களுக்கு அதிக தொகுதிகளை கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிக்குவாங்க. அது மாதிரி தயவுசெய்து நடத்தி கட்சியை வலுப்படுத்துங்க. மாநிலங்களை வந்து தேர்தலில் கைப்பற்றுனா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராஜ்யசபா எம்பியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதே மாதிரி அதிகமாக இருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மக்களவையிலையும் சரி நம்ம வலுவான எதிர்கட்சி ஆகிட்டோம். ஆனால் இப்போ ராஜ்யசபா எம்பி இதில் வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை இந்த மகாராஷ்டிரா தேர்தல் மூலமாக மிக வேகமாக விரைவாக அதிக எண்ணிக்கையை பெற்றுறாங்க. இப்படியெல்லாம் லூஸ் அவுட் பண்ணாதீங்க, புரியுதுங்களா? சட்டத்திட்டங்களை வந்து 2ல் 1 பங்கு கொண்டு வரணும் அப்படின்னா அவங்க வந்து இப்போ துடிக்கிறாங்க. அங்கே வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட்னு உணர்ந்துட்டாங்க. இப்போ இங்கிட்டு வந்து வலுவிழந்திருக்காங்கன்னு உணர்ந்துட்டாங்க ராஜ்யசபாவில். இப்போ எம்எல்ஏக்கள் இன்றைக்கி அதிகப்படுத்திட்டு வராங்க. இது ஒரே மாநிலம் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை அவங்களுக்கு கொடுத்துருச்சு. அவங்கள நம்மளை வீழ்த்துறது வந்து கொஞ்சம் கடினம் தான், இல்லைங்கிறது இல்லை. வீழ்த்துறது கடினமாக இருந்தாலும் நம்மளுடைய திட்டமிடுதல், உழைப்பு, நம்ம கட்சியுடைய அர்ப்பணிப்பு, நம்ம வந்து மிகப்பெரிய வெற்றி இலக்கை அடைவோம். அந்த நம்பிக்கை வந்து இளந்தலைவர் ராகுல் காந்தி மேலேயும் பிரியங்கா காந்தி மேலேயும் இருக்குது. அவங்க இனிமேல் சிறப்பாக வழிநடத்துவாங்க நம்புகிறோம். இந்த தேர்தல் பொறுப்பாளர்கள்லாம் கொஞ்சம் பார்த்து போடுங்க. சரியான விதத்தில் போய் அவங்கள்ட்ட வந்து முரண்படாமல் கூட்டணி கட்சிகள்கிட்ட மாநில கட்சிகள்கிட்ட பேச சொல்லுங்கள். அவங்கள அனுசரிச்சுட்டு போகக்கூடிய கட்டாயத்தில் தான் காங்கிரஸ் இருக்குங்கிறத உணருங்க. நன்றி, வணக்கம், விடைபெறுகிறேன். இன்னும் மேற்கொண்டு பல அரிய தகவல்களோடு வருவோம், பேசிக்கிட்டே இருப்போம். தலைவர்கள்ட்டையும் நம்ம கருத்துக்களை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம், போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம். அவங்களும் வந்து அந்த கருத்துக்களை உள்வாங்கிறாங்க, அதுக்கு வந்து நன்மதிப்பு கொடுக்குறாங்க, அவங்களும் அதை உணர்கிறாங்க. மேற்கொண்டு சிறந்த ஒரு நிர்வாகத்துக்காக, சிறந்த தேர்தல் களத்திற்காக இந்திய தேசிய காங்கிரஸ் தயாராகும் என்பதை மக்கள்கிட்ட வந்து நான் என்னுடைய மனம் சார்ந்து கருத்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், விடைபெறுகிறேன்.